அனைவருக்கும் அன்பான வணக்கம். குறள் காவியம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். அறத்துப்பால் அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நன்மை தீமை என்பது அறியாமையால் வரும் இருள் போன்ற துன்பத்தை தந்துவிடும். ஆனால் இறைவனை அறிந்தவர்களுக்கு அறியாமை துன்பம் நெருங்காது. கடவுள் என்பவர் தெளிவான ஞானத்தின் மூலமே அறியப்பட வேண்டியவர். அவருக்கு நன்மை தீமை இவைகளால் உண்டாகும் இருள் நிறைந்த துன்பம் இல்லை. அதனால் அவரை விரும்பி வணங்கி வழிபடுபவர்களுக்கு துன்ப நிலை எப்போதும் இருக்காது. அதாவது இறைவன் மட்டுமே பொருள் செறிவான புகழ் உடையவர். ஆகவே அவரை மனதால் நினைப்பவர்களுக்கு புகழ்தான் கிடைக்கும், இகழ் சேராது. குறள் காவியம் தொடரும். நன்றி, வணக்கம்.